ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளர்களான வடக்கன் குளம் பரலோக மாதாவின் பக்தர்களாகிய என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மாலை உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பரலோக மாதா உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை உங்கள் எல்லாருக்கும் தர வேண்டுமென்று இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து வேண்டுகிறேன். ஏராளமான மக்கள், இதைவிட அதிகமாக நான் வேளாங்கண்ணியில் மட்டும்தான், அதுவும் பாஸ்கா பெருவிழாவின் அந்த 3 நாட்களின் போது மட்டும்தான் நான் சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வடக்கன் குளத்தில் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டு உண்மையாகவே இறைவன் பெரிதும் மகிழ்வார். நானும் மகிழ்கிறேன். காலையில் பாண்டிச்சேரியில் அங்கேயும் விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் கொடியேற்றிவிட்டு இப்போது மாலை நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால், நம்முடைய அன்பு தந்தை கிறிஸ்டியான் என்னோடு குருமடத்திலே படித்தார். அவருடைய விடாமுயற்சியோடு கூடிய அழைத்தலின் காரணமாகத்தான். பிரியமானவர்களே, பவுலடியார் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். அவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில், என்னை பின்பற்றுங்கள், ஏனென்றால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். என்னை பின்பற்றினால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு சமம். இங்கே இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நம் அன்பு தாய் சொல்வது, நீங்கள் எல்லாரா என்னை பின்பற்றுங்கள், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் போட்டி இல்லை. எத்தனையோ பிற சபைகளை சார்ந்தவர்கள் ஏதோ மாதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் போட்டி என்று நினைத்து கொள்கிறார்கள். மாதா எல்லாரையும் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள், அதுதானே தவிர போட்டி கிடையாது. இதை முதலிலே நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டாம், மற்றவர்களுக்கு அறிக்கையிட வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை மாதாவுக்கு, பரலோக மாதாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த தாய்
நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். மாதாவே, நீதான் எங்களுக்கு ஆதாரம். அன்றைக்கு கடைசியாக ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருக்கும்போது முதலில் மாதாவிடம் பேசினாரே பாருங்கள், அம்மா இதோ உன் மகன். இன்றைக்கு வடக்கங்குளத்திலே இருக்கிற இங்கே தேடி வருகிற பக்தர்கள் எல்லாரையும் பார்த்து இந்த பரலோக மாதாவிடம் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ உன்னுடைய குழந்தை, இதோ உன்னுடைய மகள், இதோ உன்னுடைய மகன். யோவானுக்கு மட்டுமல்ல, நம் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு அந்த தாயிடம் சொல்லி இருக்கிறார் பாருங்கள், இதோ உன் மகன் மகள் என்று. அந்த தாய் ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதாவினால் எத்தனையோ புதுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. 2007 நான் வேளாங்கண்ணிக்கு போனேன். 2 வருடமாக இருந்த கால் வலி எனக்கு நீங்கியது. நாகப்பட்டினம் நெருங்கும் போதே அந்த மாதாவினுடைய பரிந்து பேசலால் டாக்டர் சொன்னார், வயசாவது, முட்டி வலி இப்படி தான் இருக்கும் என்றெல்லாம் சொன்னார். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் பாதுகாவல் பரிந்து பேசல் என் முட்டி வலியை போக்கியது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். பிரியமானவர்களே, நான் ஆயராக நியமிக்கப்பட்டது மே மாதம் 31 2021 அந்த நாளை நானே ஒரு விதத்தில் தேர்ந்தெடுத்தேன். ஏன் தெரியுமா? 2019 நான் கம்போடியா என்னும் நாட்டுக்கு போனேன். அங்கே 3 மறை மாவட்டங்கள். அந்த 3 மறை மாவட்ட குருக்களுக்கும் நான் தியானம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதற்கு முந்தின நாள் கொடூரமான ஒரு ஆபத்து பாருங்கள். எங்கெங்கே இருந்து இங்கே சாகவா வந்தோம் என்று நினைத்தேன். மாதாவை பார்த்து வேண்டினேன். மே மாதம் 31 அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க போன திருவிழா அன்னைக்கு திடீர்னு ஒரு பெண் குறுக்கே வந்தார். நாங்கள் பயணம் செய்த வேனுக்கு முன்னாடி இடது பக்கம் பார்த்தால் ஒரு பெரிய பள்ளம். டிரைவர் அப்படியே டேர்ன் பண்ணார், யூ டேர்ன் பண்ணா அப்படியே வேன் கவிழ்ந்து விட்டது. காயமில்லாமல் நானும் ஆரோக்கியதாஸ் என்று இன்னும் ஒரு அருள் பணியாளரும் தப்பினோம். இன்னைக்கு யாராவது கேட்டால் எனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் நான் எனக்கு 7 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் அன்றைக்கு மீண்டும் பிழைத்தேன். மாதா என்னை காப்பாற்றினார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாயே, பரலோக மாதாவே, எங்கள் வடக்கன் குல மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று. ஆகையினால்தான் நான் பாப்பரசரின் தூதர் என்னை கேட்டபோது மே மாதம் 31 அது இருக்கட்டும் என்று சொன்னேன். ஏன்னு கேட்டால், ஒரு பக்கம் அன்னைக்கு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தா மாதா அன்னைக்கு எலிசபெத் அம்மாவை சந்திக்க போனாங்க. நானும் எத்தனையோ எலிசபெத் அம்மாக்களை, எத்தனையோ சக்கரியாவை, எத்தனையோ வயிற்றில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவானை சந்தித்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அந்த தேதியையே தேர்ந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். மாதா நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அதுதான், மாதாவே நீதான் எங்கள் ஆதாரம் என்று தொடர்ந்து வேண்டுங்கள். இது மட்டுமல்ல, நான் வெளிநாட்டுக்கு பல முறை சென்றிருக்கிறேன். அழைப்பின் பேரிலே, முக்கியமாக பிரான்ஸ் நாட்டுக்கு சில பொது பேரவைகள் நடத்துவதற்காக எல்லாம். ஒரு முறையும் நான் லூர்து நகருக்கு போகாமல் வந்ததே கிடையாது. அங்கே போய் நான் சிலர் நலம் பெற வேண்டும் என்று ஜெபித்தேன். கேன்சர் வியாதி, புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரிக்காக நான் ஜெபித்தேன். அவர்கள் இன்றும் நலம் பெற்று நலமாக இருக்கிறார்கள். மாதாவினுடைய பரிந்து பேசுதல்.
இன்னொரு அருள் பணியாளருக்காக ஜெபித்தேன், அதே லூர்து நகரில். அவரும் நலம் பெற்று இன்றைக்கு திறமையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நலமளிக்கின்ற மாதா, துன்புறுவோருக்கு அவர்களுடைய வேதனையை துடைக்கின்ற மாதா நம்முடைய மாதா. இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள். பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்காகவும் நம் தாயிடம் சொன்னார், இதோ உன் மகன், இதோ உன் மகள், இதோ உன் குழந்தை என்று சொன்னவர் இன்றைக்கு மீண்டும் சொல்வதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகுதான் தாம் அன்பு செய்த சீடர் யோவானை பார்த்து, இதோ உன் தாய். நாம் எல்லாருக்கும் அந்த தாயை சுட்டி காட்டுகிறார். நான் அடிக்கடி சொல்வேன், என் பாசமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகை விட்டு போகும்போது நமக்கு என்ன விட்டுட்டு போனார், என்ன சொத்து எழுதி வச்சுட்டு போனார்? இத்தனை ஏக்கர் நிலமா, இத்தனை பவுன் நகையா, இத்தனை அழகான வீடா? என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவர் விட்டு சென்றது மிகப்பெரிய கொடைகள். என்ன தெரியுமா? முதலாக அவருடைய வல்லமை மிக்க வார்த்தை. இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்பிக்கையாளர்கள் அல்ல. நான் போகின்ற இடத்திலெல்லாம் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம். ஜெபித்தல் என்றால் என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. ஆண்டவரோடு நீங்கள் பேச உங்களை உருவாக்கத்தான் இந்த பங்கு பெருவிழா. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு பேச வேண்டும். யாருமே எனக்கு ஆண்டவரோடு பேச தெரியாது என்று சொல்லவே முடியாது. ஐயோ, சின்ன குழந்தை கூட அம்மா இது வேணும் எது வேணும் என்று கேட்கிறது தானே. அது போல கேட்க தெரியாதா? ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க என்று சொல்ல தெரியாதா? ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் புகழ்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்ல தெரியாதா? ஆண்டவரே உம்மை ஒருபோதும் நான் மறவேன், தப்பு செய்து விட்டேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்றெல்லாம் சொல்ல தெரியாதா? ஆண்டவரோடு பேசுவது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். காலையிலே பேச வேண்டும், மாலையிலே பேச வேண்டும். ஆண்டவரே இந்த நல்ல நாளை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்தருளும், எனக்கு தீங்கு நேராதபடி காத்தருளும், நான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது ஆண்டவரே என்று காலையில் நாம் ஆண்டவரிடம் கேட்கலாம் தானே? நிச்சயமாக கேட்கலாம். ஆண்டவரோடு பேச வேண்டும். அதை விட அதிகமாக பிரியமானவர்களே ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். பிரியமான வடக்கன்குளம் பங்கு மக்களே, பரலோக மாதாவின் பக்தர்களே, எனக்கு ஒரு ஆசை. ஒரு 500-600 கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கே வந்தேன் என்றால் இந்த நப்பாசையோடு தான். என்ன தெரியுமா? இன்னையிலிருந்து வடக்கன்குளம் மக்கள், அதுவும் முக்கியமாக மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, எதை கேட்கிறோமோ எதை பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள். அதைவிட முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். எசாயா 55:3 எனக்கு ரொம்ப பிடித்தது. விவிலியத்தை பதிவு செய்து இப்படித்தான் தலைப்பு இட்டிருந்தேன், கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். பேசுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றல்ல, கேளுங்கள், செவிசாயுங்கள். என்னுடைய ஆயர் பணியின் விருதுவாக்கு டு லிசன் டு ஹிம், அவருக்கு செவிசாய்க்க. கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள்.
இன்னைக்கு எவ்வளோ பேர் பேசத்தான் துடிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது கூட அடுத்தது என்ன பாயிண்ட்டை எடுத்து அவங்க மூக்கை உடைக்கலாம் அப்படின்னு தான் மௌனம் காக்கிறார்கள். மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கேட்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். எல்லாவற்றை விட அதிகமாக மௌனமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார், தன் மகனிடம் பரிந்து பேசுகிறார். அந்த தாயை அணுக வேண்டும், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். எனக்கு பல நாட்களாக பாசமான சகோதர சகோதரிகளே, எனக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த அருள் நிறைந்த மரிய ஜெபத்தில் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோமான்னு. அண்மையில் தான் எனக்கு புரிந்தது. ஆண்டவர் இயேசு சாகும்போது அவருடைய மரண நேரத்தில் நம்முடைய அன்பு தாய் உடன் இருந்தார்கள். எனவே அது மிகவும் எளிதாக இருந்தது என்று சொல்ல முடியும், ஆறுதல் அளிப்பதாக இருந்தது என்று சொல்ல முடியும். என்னுடைய வேதனை இல்லை, என்னுடைய துன்ப வேளையில் நீரும் மகனோடு இருந்தது போல என்னோடும் இரோம் என்று மாதாவை பார்த்து கேட்கிறோம். இந்த ஜெபத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், வேலைக்கு போகும்போது திரும்பி வருவார்களா, என் பள்ளிக்கு அலுவலகத்துக்கு போகும்போது திரும்பி வருவார்களா, என்னுடைய துன்ப நேரத்தில் என்னோடு இரும் என்று கேட்பதன் அர்த்தம் இதுதான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். மாதாவை பார்த்து நாம் எல்லாரும் கேட்க வேண்டும், மனம் தளரக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் மாதா நமக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம் அன்பு தாய் அன்றைக்கு கானாவூர் திருமணத்திற்கு சென்றார்கள். இயேசு தனியாக போகவில்லை, சீடர்களோடு போனார். பல நாள் எனக்கு புரியவில்லை, ஏன் ரசம் தேர்ந்து விட்டது என்று. திராட்சை ரசம். இயேசு மட்டும் போயிருந்தால் அவ்வளோ குடிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். இந்த 12 பேரையும் சேர்த்து கூட்டுக்கிட்டு போனார். ஆகையினால்தான் ரசம் தேர்ந்து போயிருக்கும். மாதா இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லியில்ல, நீ மட்டும் வருவான்னு நினச்சேன், இவன்கள்லாம் கூட்டுட்டு வந்த, அதனால்தான் ரசம் தேர்ந்து போச்சு என்று நினைத்தார்களோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. இருந்திருக்கும். பாருங்கள், ரசம் தேர்ந்து விட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரே மகிழ்ச்சி போய்விட்டது என் குடும்பத்திலிருந்து என்று முதலில் நம்முடைய மாதாவிடம் எடுத்து சொல்ல வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அம்மா என் பிள்ளைக்கு உடல் நலம் இல்லை, மாதாவிடம் சொல்ல வேண்டும். அம்மா பொருளாதார நெருக்கடி, கடனுக்கு மேல் கடன், மாதாவிடம் சொல்ல வேண்டும். எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஒரு வீடு கட்ட முடியல, மாதாவிடம் சொல்ல வேண்டும். என் பிள்ளைகள் படிப்பதே இல்லை, பொறுப்பில்லாமல் சுற்றுகிறார்கள், மாதாவிடம் சொல்ல வேண்டும். நம்முடைய வேதனைகள் அத்தனையும் நாம் மாதாவிடம் சொல்ல வேண்டும். மாதா என்ன செய்வார்கள் பாருங்கள். மாதா வந்து இயேசு சாமியிடம், மகனே என் பிள்ளைகளை பாரு, இவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு ஆதாரம் நம்முடைய அன்பு தாய். அந்த தாய் வழியாக நம்முடைய வேதனைகள் அத்தனையும் எடுத்துரைப்போம். இயேசு என்ன சொன்னார் அன்னைக்கு? பெண்ணே, உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லை. மாதாவுக்கு தெரியும், 30 வருஷமாக நான் உன்னை பார்த்துருக்கேன், இப்படி தான் நீ சொல்லுவ. பக்கத்து வீட்டு பையன் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு துடிக்கிறான், நீ தான் நான் வந்து சொன்னேன் 12 வயசு இருக்கும்போது. அந்த பாட்டி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன. மகனே, உன்னுடைய இரக்க குணம் எனக்கு தெரியும் என்று நினைத்த அந்த தாய் என்ன சொன்னார்கள்?
வேலைக்காரர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையோடு அந்த தாய் சொன்னார்கள். அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு மாதாவை நோக்கி வருகின்ற நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் சொல்லுவதை செய்ய வேண்டும். மாதா அதுதான் சொல்றாங்க. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரின் உருமாற்ற விழா, தோற்ற மாற்ற விழா என்று கொண்டாடப்படுகிறது. தாபோர் மலையிலே தந்தை கடவுள் அன்றைக்கு என்ன சொன்னார்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். மாதா சொன்னதையே தந்தை கடவுள் என் மகன் சொல்வதை கேட்டு அதன்படி நடங்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், மறையுரைகளை கேளுங்கள், திருப்பலியிலே பங்கெடுங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பு. மாதா சொல்லுகிறார்கள், நம்மிடம் இருப்பது கை கால் கழுவுகிற பச்சை தண்ணீராக இருக்கலாம், மண் குடமாக இருக்கலாம், 5 அப்பமாக இருக்கலாம், 2 மீனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையால் இரக்கத்தால் பல மடங்கு பெருகும் என்பதை மறந்து விடாதீர்கள் என் பாசமான சகோதர சகோதரிகளே. நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே எனக்கு உயிரை கொடுத்தேர், அந்த உயிரை வைத்து நான் என்னவெல்லாம் செய்வேன் தெரியுமா? உம்முடைய வல்லமையோடு இணைவேன், உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வேன், வாழ்ந்து புதுமைக்கு மேல் புதுமை நிகழச் செய்வேன் என்று நாம் ஒத்துழைக்க வேண்டும். சில பேர் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன், கடன்காரனாக இருக்கிறேன், அழகு இல்லை, திறமை இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் நம்மிடம் கொடுக்காத எதையுமே கேட்கவில்லை. என் சகோதர சகோதரிகளே, உன்னிடம் கொடுத்ததை வைத்து நீ என்ன செய்கிறாய்? நான் இந்த பைபிளை ரெக்கார்ட் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் சொல்வது, நான் ஒன்றுமே திறமெல்லாம் அதிகமாக கிடையாது, கடவுள் உயிரை கொடுத்தாரு, அவருக்கு என் குரலை கொடுத்தேன், அவ்வளவுதான் சொல்லு. உயிரை கொடுத்த கடவுளுக்கு என் குரலை கொடுத்தேன், அவ்வளவுதான். தமிழிலும் ஆங்கிலத்திலும் 4000 பக்கம் இருந்தாலும் சிறுக சிறுக வாசித்து பதிவு பண்ணி இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள். ஏன் வடக்கன் குல மக்களும் இன்றையிலிருந்து தமிழிலே விவிலியத்தை கேட்க தொடங்குவார்கள் என்று எனக்கு ஒரு ஆசை. பாருங்கள், பிரெஞ்சு பத்திரிகை எல் பத்திரிகையின் ஆசிரியர் டொமினிக் ஜான் என்று ஒருவர், திடீர்னு அவருக்கு மாரடைப்பு, படுத்த படுக்கை, உடம்பில் எந்த உறுப்புமே இயங்கவில்லை, இடது கண் மட்டும்தான் இயங்கியது. எப்போ சாவு வருமோ என்று மற்றவர்களாயிருந்தால் இருந்திருப்பார்கள். இவர் இன்னும் ஒரு புத்தகம், நூலை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த இடது கண் மட்டும்தான் இயங்கியது. அதை சிமிட்டி ஒரு பார்வை வழியாகவே வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அவரை வரவழைத்து 2 லட்சம் முறை 200,000 முறை கண்ணை சிமிட்டினாராம். அவரும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை இந்த அறிஞர் எழுதினாராம். பாருங்கள், ஒரே ஒரு கண்ணை வைத்து கொண்டு ஒரு புத்தகத்தையே எழுதி முடித்தார். பாருங்கள், இன்னொரு குழந்தை, நோரா என்ற குழந்தை, பாக்தாதில் 8 வயசுதான், 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை.
திமோத்தி ராட்க்ளிஃப் என்ற அருள் பணியாளர் இப்போது கர்தினலாக இருக்கிறார். அவர் போய் பார்த்தார். பாவம், இந்த பொண்ணு 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, படுத்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா அந்த 8 வயது சிறுமி என்ன செய்தாராம் பாருங்கள். வாயிலே சிறு கரண்டியை வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டி விடுக்கிறதாம் பாருங்கள். சிலிர்க்கிறது இதையெல்லாம் கேட்கும்போது. நிறைய குழந்தைகள் இருக்கிறீர்கள். நான் எங்கே பார்த்தாலும் சொல்லுவேன், நீ அழகாயிருக்க வேண்டுமா? 2 ரகசியம். என்ன ரகசியம்? ஓ, நல்ல லேட்டஸ்ட்டு சுடிதார் வாங்கி போடு, சாரி வாங்கி உடுத்து என்றெல்லாம் இல்லை. நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடு என்றெல்லாம் இல்லை. அழகு சாதனங்களை அடுக்கடுக்காக வாங்கி குவித்துக்கொள் என்றல்ல. நான் சொல்வது உண்டு எல்லா குழந்தைகளுக்கும். 2 ரகசியம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள். முதல் ரகசியம். இன்னொரு ரகசியம், ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய். நீ அழகாயிருப்பாய். உன்னுடைய அழகை யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. புதிதாய் கற்றுக்கொள், நல்லது செய். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் எல்லாரையும். மோசே 80 வயது ஆகும்போதுதான் கடவுளால் அழைக்கப்பட்டார். அவர் ஏன் இந்த முட்புதர் எரிகிறது ஆனால் கருகி போகவில்லை என்று அந்த நேரத்திலும் ஆச்சரியத்தோடு அணுகிச் சென்றார். எல்லா வயதிலும் கற்றுக்கொள்ளலாம், எல்லா வயதிலும் நல்லது செய்யலாம். நல்லது செய்யுங்கள் வடக்கன்குள்ள மக்களே, புதிதாய் கற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அழகாயிருப்பீர்கள். ஆண்டவர் நம்மிடம் கொடுத்ததைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன், நம் அன்பு தாயினுடைய பெருமை கேட்பதில் மட்டுமல்ல, செவிசாய்ப்பதில் மட்டுமல்ல, செவிசாய்த்தபடியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதிலும் இருக்கிறது. அவருடைய பெருமை, யார் என் தாய், யார் என் சகோதரர், யார் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என் தாய், அவர்களே என் சகோதரர். அதே போலத்தான் யார் என் தந்தையின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ. எத்தனையோ பேர் கேட்கிறார்கள், கேட்பதோடு நின்று விடுகிறார்கள், அதன்படி நடப்பதில்லை. கேட்பது என்ன தெரியுமா? கேட்பது கருவுறுவது, அதன்படி நடப்பது பிள்ளையை பெற்றெடுப்பது. கருவுற்றால் மட்டும் போதுமா? ஜெபிப்பது, இறைவார்த்தையை வாசிப்பது, தியானிப்பது, கேட்பது எல்லாம் கருவுறுவது. கருவுற்றால் மட்டும் போதாது, பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். எல்லாரும் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். அன்பார்ந்த மக்களே, என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து இயேசுவை கருவுற்று இயேசுவை பெற்றெடுக்கிற மக்களாக நீங்கள் எல்லாரும் மாறுங்கள் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கவே மாட்டார். நாம் நல்லது செய்ய வேண்டும். அம்மா எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம். அந்த அம்மாவை போல எல்லா நிலைகளிலும் நாம் நல்லது செய்ய வேண்டும். நல்லது செய்பவர் அந்த தாய். எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான வசனம், எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்களோ கடவுளின் கைவேலைப்பாடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நல்லது செய்வதற்கென்றே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் நல்லது செய்கிறீங்களா?
குறைந்த அளவு உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்லது செய்கிறீர்களா? இந்த நாட்களிலே கேட்டு பார்க்க வேண்டும். அன்பார்ந்த கணவருக்கு சுமையை அதிகமாக்குகிறீர்களா? உங்கள் மனைவியை கொடுமைப்படுத்துகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை பாசமாக வளர்க்கின்றீர்களா? உங்கள் வயதான பெற்றோருக்கு உரிய மரியாதை அளித்து பாதுகாப்போடு பார்த்து கொள்ளுகிறீர்களா? நன்றியை தெரிவிக்கிறீர்களா? நல்லது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையாளரின் அடையாளம் அதுதான். ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். அன்றைக்கு பாருங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொண்ட மரியா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இதயத்திலே கருவுற்ற மரியா, ஆண்டவர் இயேசுவை சுமந்து சென்றார். ஆண்டவரின் பேழையாக சென்றார், விரைந்து சென்றார். சில பேர் நல்லது அப்புறம் செய்யலாம், பிறகு செய்யலாம் என்று மாதாவிடம் நல்லது செய்ய கேட்டால் மட்டும் போதாது. நாமும் மாதாவை போல எத்தனையோ எலிசபெத்துக்களை தேடி செல்ல வேண்டும். போய் என்னெல்லாம் நல்லது செய்தார்கள் பாருங்கள். முதலில் வாழ்த்தினார்கள். பிரியமானவர்களே, சில பேர் எதிர்க்க பார்த்தா கூட முகத்தை விகாரமாக வச்சுக்கிட்டு போவாங்க. கிரீட்டிங்ஸ் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ். வாழ்த்துக்கிறீர்களா? நன்றாக இருக்கிறீர்களா? சாப்பிட்டீர்களா என்று கேட்டால்தான் உன்னிடம் கடவுள் இருக்கிறார். கேட்கிறீர்களா? மாதா முதலிலே வாழ்த்தினார்களே, நீங்களும் வாழ்த்த வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தனே, என்னை வான்னு கூப்பிட்டாயான்னு கேட்பாங்க. மாதா தான் போகிறாங்க, ஆனால் மாதா தான் முதலில் வாழ்த்தினார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பிறகுதான் எலிசபெத் அம்மா. அப்புறம் பாருங்க, எலிசபெத் அம்மா சொல்வதை மாதா கேட்கிறார்கள், மாதா சொல்வதை எலிசபெத் அம்மா கேட்கிறார்கள். Both women are excellent examples of listening. ரெண்டு பேருமே ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கருவுற்றிருக்கிறார்கள். ஒருவர் கன்னியாக இருக்கும் போதே, இன்னொருவர் முதிர்ந்த வயதில். ரெண்டு பேருமே ஆசையாக இருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் ஒவ்வொருவரும் அடுத்தவரிடம் விட்டு விடுகிறார்கள். பாருங்கள், நல்லது. மாதா பாராட்டப்படுகிறார்கள். என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்கு வர நான் பேறு பெற்றது எப்படி? ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே, நீர் பேறு பெற்றவ. உடனே எலிசபெத் அம்மா பாருங்க, எலிசபெத் அம்மா சொன்னதை கேட்ட மாதா, எல்லாவற்றுக்கும் அவர்தான். பாருங்க, அதுக்கு முன்னாடியே நிகழ்ந்தது. எலிசபெத் அம்மாவுக்கு மகிழ்ச்சி, அவர்களும் தூய ஆவியால் நிறைந்தார்கள். அவர் வயிற்றில் இருந்த குழந்தையும் தொழுது. திருமுழுக்கு யோவான் தொல்றார், அவருக்கும் மகிழ்ச்சி. இன்னும் சக்கரியாவும் மகிழ்ந்திருப்பார், அது எழுதப்படவில்லை என்றாலும். நீங்கள் சந்திக்கிறவர்களுக்கெல்லாம் மாதாவை போல மகிழ்ச்சி கொடுக்கிறீர்களா? நீங்கள் பாராட்டப்படும் போது எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை என்று எண்ணி ஆண்டவரை துதிக்கின்றீர்களா? என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது என்று ஆண்டவரை போற்றி புகழ்கின்றீர்களா? வீண் பெருமையோடு இருக்கிறீர்களா? ஐயோ, நான் ஆண்டவருடைய தாயார், இனிமே என் கால் தரையிலே பதியாது என்று திமிர் பிடித்து அலைவீர்களா? 3 மாதம் அளவும் அங்கே தங்கி இருந்தார்கள் மாதா. என்ன செய்தார்கள்? பெருக்கினார்கள், துவைத்தார்கள், ஆடு மாடுகளை பார்த்து கொண்டார்கள், எல்லா உதவியும் செய்தார்கள். இதுதான் மாதா. சில பேர் குனிந்து நிமிர மாட்டார்கள், வீட்டில் டிவி முன்னாடியே உட்கார்ந்திருப்பார்கள். இவர்களெல்லாம் மனிதர்களா? கிறிஸ்தவர்களா? மாதாவின் பிள்ளைகளா? என்னால் முடிந்த அளவுக்கு வீட்டில் எல்லா வேலையிலும் நானும் பங்கெடுப்பேன். அம்மா மட்டும் அல்ல, நான் பள்ளிக்கு போகிறேன், அலுவலகத்துக்கு போகிறேன், உண்மைதான். அம்மாவோடு எல்லா வீட்டு வேலையிலும் நான் பங்கு பெறுவேன் என்று சொன்னால்தான் நீ மாதாவினுடைய பிள்ளை. பாருங்கள், சில பெண்கள் வீட்டிலும் வேலை, வெளியேயும் வேலை.
அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் மற்றவர்களெல்லாம் மாதாவின் பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? அன்றைக்கு நிகழ்ந்ததையெல்லாம் பாருங்கள் பிரியமானவர்களே. அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம் என்று சொல்வது ஒரு பக்கம்தான். நான் தொடக்கத்திலே சொன்னது போல நிறைய புதுமை. ஆனால் அந்த அம்மாவை போல நாமும் வாழ வேண்டாம். இந்த வடக்கன் குலத்தில் நிறைய மாதாக்கள் இருக்க வேண்டும். நீங்கள் தான் அந்த மாதா. இந்த திருவிழா நிறைவிலே நான் தான் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. அவரை போல நான் இருப்பேன். ஆண்டவர் என்னுடைய ஒத்துழைப்பை கேட்கிறார். அன்றைக்கு கேட்டது போல நீ கடவுளின் தாயாக வேண்டும். ஒரு விதத்திலே நாமும் கடவுளின் தாய்தான். நன்மை வாங்குகிறோமே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோமே, திருமுழுக்கு பெற்றோமே, மற்ற அருளடையாளங்கள் பெற்றோமே. இயேசுவை சுமந்து செல்லுகின்ற பேழையாக நாம் தானே இருக்க வேண்டாம். மற்றவர்கள் மட்டுமல்ல, குருக்கள் அல்ல, ஆயர்கள் அல்ல, கன்னியர்கள் அல்ல, நான் தான் மாதாவாக இருக்க வேண்டாம். துணிச்சலும் வேண்டும் மாதாவை போல. அன்றைக்கு மாதா கபிரியேல் தூதரை பார்த்து கேள்வி கேட்டார். பிரியமானவர்களே, இது எப்படி ஆகும்? நானோ கணவனை அறியன்னு. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. உம்மோடு சிறைக்கும் சாவுக்கும் நான் தயாராயிருக்கிறேன் என்றெல்லாம் ஓடி போய் விட்டார்கள். ஆனால் மாதா துணிச்சலா தன் மகனோடு சிலுவை அடியிலே நின்றார்களே. துணிச்சல் மிக்க மாதா. இன்னைக்கு எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரண்டை முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன இரண்டு? ஒன்று பணிவு, இன்னொன்று துணிவு. பணிவுன்னா நான் கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், திருச்சபைக்கு கீழ்ப்படியணும், நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். பணிவை கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. மாதா பணிந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், கீழ்ப்படிய சொன்னார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் கெட்டு குட்டி சோறாய் போவார்கள். பணிவை கற்றுக் கொடுங்கள். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, பணிவு மிக மிக முக்கியம். அடுத்தது துணிவு. சில பிள்ளைங்க நல்லா இருக்கும், ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்லது ஒரு பாடத்தில் குறைஞ்ச மார்க்கு, உடனே தற்கொலை. பாருங்க, இதுக்காகவா இந்த பிள்ளையை வளர்த்தீர்கள்? துணிச்சலை கற்றுக் கொடுங்கள். 9 முறை நீ விழலாம், 10வது முறை நீ எழுந்திருக்க முடியும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும், இன்றைக்கு திரளாக வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் துணிச்சலோடு இருக்க வேண்டும். சிலுவையின் கீழ் பல முறை விழ நேரிடும் என்று நினைத்தும் தான் தெரிந்தும் தான் ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். விடாமுயற்சியோடு சுமந்து சென்றார். துணிச்சலாக இருங்கள். அம்மா கவலைப்படாதீர்கள், அப்பா கவலைப்படாதீர்கள், நான் படிப்பேன், நல்ல வேலைக்கு வருவேன், நான் காப்பாற்றுவேன். எங்கள் சேலத்தில் ஒரு பையன்தான், நீ நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொன்னேன். அஜய்னு ஒரு பையனை, அவன் நீ படித்த உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் நான் படித்து காப்பாற்றுறேன் பிஷப், நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைங்க கிடையாது, என்னை யாருடா காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், பிஷப் நானே உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னா. எப்படிடா முடியும்? உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றதே உனக்கு கஷ்டம். அதுக்கு அவன் சொன்னான், பிஷப் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் படிப்பேன், நல்ல வேலைக்கு வருவேன், நிறையா சம்பாதிக்கிறேன், இந்த 2 பேரை மட்டும் இல்லை உங்களையும் சேர்த்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 7வது படிக்கிற பையன் இப்படி சொன்னான். பாருங்க, நிச்சயமாக துணிச்சல் வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. துணிச்சல் நிறைந்த மாதா, கரேஜியஸ் மதர். மகனை பார்த்து கேள்வி கேட்டார், ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய்? உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு தேடினோமே என்று கேட்டார். கபிரியேல் தூதரை பார்த்து கேள்வி கேட்டார். துணிச்சலோடு சிலுவை அடியில் நின்றார்.
சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காக்கும் வண்ணமாக அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். அம்மா, எங்கள் பிள்ளைகளுக்கு துணிச்சலை கொடு, பணிவை கொடு என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தாய் நம்ம எல்லாருக்காகவும் சொல்வது, பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் இன்றைக்கு 2 காரியங்களை கேட்போம். நம்முடைய குடும்பத்தாருக்கு நமக்கு தேவையான மகிழ்ச்சி, மன நிறைவு, உடல் நலம், பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றையும் கேட்பது ஒரு பக்கம். எல்லாவற்றை விட அதிகமாக மாதாவை போல நாமும் மாதாவாக நல்ல சீடராக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் பார்ப்பது பாருங்கள், எத்தனை பாடங்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். வார்த்தையை கேட்கின்ற மரியா, அதன்படி வாழ்கின்ற மரியா. தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய விரைந்து சென்ற மரியா, உதவி செய்த மரியா. எலிசபெத் அம்மாவுக்கு, கானாவூர் திருமணத்தாருக்கு உதவி செய்த மரியா, துன்புறுவோரோடு உடனிருந்த மரியா, சீடர்களோடு தம் அன்பு மகனோடு விடாமுயற்சி நிறைந்த மரியா, தாழ்ச்சி நிறைந்த மரியா. பாருங்கள், மாதாவினுடைய தாழ்ச்சி எவ்வளவு பெரியது பாருங்கள். இன்னைக்கு எல்லா சண்டைக்கும் காரணம், திருநா சமயத்தில் கூட சண்டை, கொடியேற்றும் போது கூட சண்டை. சில ஊர்லெல்லாம் பார்த்துருக்குறேன், நீ பெரியவனா நான் பெரியவனா. ஐயோ கடவுளே, மாதாவுக்கு பிடிக்காதுப்பா. மாதா திருநா சமயத்தில் சண்டை போட்டுக்கிறீங்களே, அந்த அம்மா சண்டை போட்டிருப்பாங்களா? சண்டையே வரக்கூடாது. யாரும் தம்மையே முன்னிலைப்படுத்தக்கூடாது. பவுலடியார் சொன்னார், பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்திலே உள்ளது, உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதா இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் இருந்து பேசுகிறேன்னா எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. ஒரு ஏழை குடும்பம், படிக்காதவர்கள் இருந்த குடும்பம், கையெழுத்து போடக்கூட தெரியாதவர்கள் இருக்கிற குடும்பம், சுடு மணலில் நடந்து படித்தேன். கடவுள் என்னை விமானத்திலும் பறந்து படிக்க மற்றவர்களால் உதவி செய்தார் பாருங்க. எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. என்ன தெரியுமா, இன்னைக்கு முக்கியமாக கற்றுக்கணும், நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் கடவுள், மாதா அப்படின்னு நினச்சி மதிக்கணும். பாருங்க, அடுத்தவரை மதிக்க வேண்டாம். தாழ்ச்சின்னா என்ன? எல்லாவற்றை விட அதிகமாக கடவுள் பெரியவர், நல்லவர், முக்கியமானவர். அடுத்தவர்கள் எனக்கு தேவை, அவர்களில் நான் அந்த கடவுளை காண்கிறேன் என்பது. பாருங்கள் பிரியமானவர்களே, மாதாவிடமிருந்து இந்த தாட்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? பிரியமானவர்களே, மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டாமா? எவ்வளவு நம்முடைய வாழ்வு மாறும். தாட்சி இருந்தால் சண்டையே இருக்காது, சண்டையே இருக்காது. பாருங்க, புனித பிரான்சிஸ் அசிசியார் யாருன்னா ஒரு பெரிய திருடன் அல்லது பொறுக்கி அல்லது கொலைக்காரன் போனான்னா என்ன சொல்லுவாராம்? அங்கே போகிறானே அந்த கொலைக்காரன் நான் தான், கடவுளுடைய அருள் இல்லாமல் அங்கே போகிறது பிரான்சிஸ் தான் சொல்லுவாராம். யாரையும் திட்டாத, குற்றம் கண்டுபிடிக்காத, அவமானப்படுத்தாத, கடவுள் பார்த்துக்குவார்னு விட்டுடு. மாதா பாருங்க, அப்படித்தானே இதையும் நாம் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, நான் ஒவ்வொரு பூசையிலையும் சொல்லுவேன், ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவியுங்கள் அப்படின்னு. இன்னைக்கு வடக்கங்குளம் மக்கள் எல்லாரும் சமாதானத்தின் அரசியினுடைய பிள்ளைகள். பரலோக மாதா சமாதானத்தின் மாதா. நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம் அந்த சீடர்கள்ட்ட? எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களேடா, எல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துட்டீங்களே, என் பிள்ளை கூட யாருமே இல்லையே, கண்ணாபின்னான்னு திட்டியிருப்போம். மாதாவை பாருங்க, தன் பிள்ளையை இந்த நிலைக்கு ஆனவர்களை கூட ஏற்றுக்கொண்டார்களே. மன்னிக்காதவர்கள் திருநா கொண்டாடக்கூடாது, கொண்டாடினால் அது ஏற்கப்படாது. இன்னைக்கு பாருங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க.
ஒரு கிளாஸில் 5வது வகுப்பில் யார் யார் பேசாமல் இருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்கன்னா 10 பிள்ளைங்க கை தூக்குது. பாருங்கள், சின்ன வயசில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவர்கள், அண்ணனோடு, தம்பியோடு, அக்காவோடு, தங்கையோடு நீ உறவை சரி செய்யவில்லை என்றால் பரலோக மாதாவினுடைய பிள்ளையே கிடையாது. ஜெபம் கேட்கப்படாது, மன்னிக்கப்படாதவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டர்கிட்ட போனால் அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இந்த இதுக்கு போ. ஐயோ, எத்தனை டெஸ்ட் எடுத்து காசெல்லாம் போகுது. ஆனால் வீட்டிலே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும், அதை மறந்துடுறாங்க எல்லாரும். யாராவது என் மேலே கோபமாக இருக்கிறாங்களா? யார் மேலேயாவது நான் கோபமாக இருக்கிறேனா? யார் மீதாவது நான் வருத்தமாக இருக்கிறேன்? அந்த டெஸ்ட் எடுக்காமல் மீதி டெஸ்ட்லாம் வேஸ்ட்டு. ஞாபகம் வச்சுங்க. ஐயோ, இந்த புண்ணு ஆறவே இல்லை. ஒருத்தவங்களை கேட்டேன், என்னென்னவோ மருந்து போட்டு பார்த்தேன், அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், போகல. சரி, யார்கிட்டயாவது சண்டை? ஆமாம், எங்கள் அக்கா கிட்ட நான் 6 வருஷமாக பேசலை, முதல்ல பேசு, அப்போ தான் இந்த புண்ணு சரியாகும் அப்படின்னு நான் சொன்னேன். பிரியமானவர்களே, மன காயங்கள் எல்லாம் தீர வேண்டும் இன்றைக்கு. அப்போதான் இந்த அலங்காரத்துக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. சூப்பராக இருக்குது இந்த லைட் எல்லாம், டெக்கரேஷன், வர வழியெல்லாம் நோட்டீஸ் அடிச்சிருக்குது. என்னை பொறுத்த மட்டும் கோச்சிக்காதீங்க, தயவு செய்து கோபப்படாதீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்ன தெரியுமா? மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி. சதை பகுதி எது? இந்த மனமாற்றம், ஆண்டவருடைய வார்த்தை, புனிதமிகு நற்கருணை, பாசங்கீர்த்தனம், ஒப்புரவு அருளடையாளம், பகிர்தல், அன்பு வாழ்வு. உண்மைதான், மாம்பழத்தினுடைய தோல் இல்லாமல் மாம்பழம் இல்லைதான், உண்மைதான். தோல் இல்லாமல் இந்த டெக்கரேஷன், அலங்கரிப்பு, வெடி எல்லாம் இல்லாமல் பழம் இல்லைதான். ஆனால் தோலே போதுன்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லை. சமாதானமாவேன், மன்னிப்பேன், இறை வார்த்தையை வாசிப்பேன், போய் உதவி செய்வேன், தாழ்ச்சியோடு இருப்பேன். இதுதானே சதை பகுதி. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். ஒவ்வொரு மாற்றம் இந்த புண்ணிய தலத்துக்கு வந்தால் மீண்டும் நீ பழைய மனிதராக போகக்கூடாது. எனக்கு ஆசை, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிலருடைய மனங்களையாவது தொட்டு மனம் மாறி இங்கிருந்து செல்ல வேண்டும். மன்னிக்க போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன், தாட்சியோடு மற்றவர்களை வாழ்த்த போகிறேன், பேச போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன், அந்த வார்த்தையின்படி நடப்பேன், இயேசுவை இதயத்திலே கருத்தரிப்பேன், இயேசுவை பெற்றெடுப்பேன். நிச்சயமாக நான் மாறுவேன் என்று நீங்கள் எல்லாரும் மாற வேண்டும். அந்த அம்மாவிடம், அம்மா இந்த புதுமையைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கெஞ்சி கேட்கிறேன். ஒவ்வொரு இதயத்தையும் தொடும். என்னுடைய மக்கள், என்னுடைய வடக்கன் குல மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக வேண்டும், இன்னும் கொஞ்சம் நல்லது செய்ய வேண்டும். எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும், எல்லாரும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டாம். எல்லாரும் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்கு சாட்சி பகர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி நிறை மகிழ்ச்சியை தருவாராக. ஆமென்.
சாற்றிடுவோம் வாருமே. கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன் என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே. என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே. உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. எனது பாதம் கழுவி சொன்னவன் அன்பின் பாடமாடம் கண்டு கண்டு கருகுதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே. சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறே. துடிக்கும் உனது இதய ஒலிய தூங்கி போகிறே. உனது கண்கள் காட்டும் கருணை மனதை தேக்கிறேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உன்னையே தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா, இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்தன் மனம் உன் நினைவை பாடக் கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினே
உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டே. அன்பார்ந்தவர்களே, நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவுக்கு மனமார நன்றி கூறுவோம். நம் அன்பு தாய் பரலோக அன்னையை நமக்கு பாதுகாவலியாக கொடுத்தமைக்காக நன்றி கூறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட உயிருக்காக, நம்முடைய நம்பிக்கைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய அன்பார்ந்த பெற்றோருக்காக, நம்முடைய திறமைகளுக்காக எல்லாவற்றுக்கும் நன்றி கூறி வாழ்வோம். ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார் நமக்கு. அவருக்காக நாம் நல்லது செய்வோம். நம்மை சார்ந்தவர்களை கண்காணிப்போம், பாசமாக பராமரிப்போம். இந்த நன்றி உணர்வோடு என்னோடு இணைந்து இப்போது நன்றி கூறும்படியாக உங்களை அழைக்கிறேன். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன். உம் திருவாக்கால் நல்வழி தந்தாய், உம் திரு உணவால் வாழ்வு தந்தாய். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன். உடையும் உணவும் நிறைவாய் தந்தாய், அன்பு செய்யும் உள்ளங்கள் தந்தாய். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன். நோயெல்லாம் நீக்கி நல்லமே தந்தாய், பாவங்கள் மன்னித்து அமைதி தந்தாய். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன். திறமைகள் தந்து ஆசீர்வதித்தாய், உருவாக்கம் தந்து உயர வைத்தாய். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன். தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன்.
நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவாசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.